பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 71 அதிகாரம் 20 வசனம், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துக்களை கடந்து போறார். ஒரு விசுவாசத்தோடு சொல்லுகிறார், என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து, என்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பீங்க ஆண்டவரே, திரும்பவும் என்னை பலப்படுத்துவீங்க ஆண்டவரே. என்ன இக்கட்டு, என்ன ஆபத்து, எப்பேற்பட்ட தோல்வி, என்ன நஷ்டம், எது நேரிடணும், உங்க இருதயத்தின் ஆழத்துல சொல்லுங்க, என்னை திரும்பவும் உயிர்ப்பிக்கிற, என்னை திரும்பவும் எழச் செய்கிற, என்னை திரும்பவும் கட்டுகிற வல்லமை ஏசப்பாவிடத்துல உண்டு. ஏசப்பாவிடத்துல உண்டு. இந்த உலகத்துல ஒரே ஒரு தெய்வம், மெய் தெய்வம், நம்மை உயிர்ப்பிக்கிற, நம்மை பலப்படுத்துகிற, நம்ம வாழ்க்கையை கட்டுகிற சகல அதிகாரமுள்ள ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி இந்த நாள்ல வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த வாழ்க்கை திரும்ப கட்டப்பட முடியுமா பாஸ்டர்? எவ்வளவோ கனவுகளோட, எத்தனையோ லட்சியங்களோட, எத்தனையோ குறிக்கோளோட என் வாழ்க்கையை ஆரம்பிச்ச. எதிர்பாராத புயல் எங்கிருந்து வந்ததுனே தெரியல, சுனாமி போல வந்து என் வாழ்க்கை அழித்து விட்டது. திரும்ப நான் கட்ட முடியுமா? சங்கீதம் 71:20 வசனத்தின்படி அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து. இன்றைக்கு என்னோட கூட சொல்லுங்க, என் வாழ்க்கையில சுனாமி வந்துருச்சு, எதிர்பார்க்காத புயல் வந்துருச்சு, அஸ்திபாரமே காணாம போயிருச்சு பாஸ்டர். ஒருவேளை உங்க வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் ஒன்றுமே நிலையில்லாம போயிருச்சு, திரும்ப நான் கட்டப்பட முடியுமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காகத்தான் சொல்றேன், உங்களுக்காக தான் பேசிக்கொண்டு இருக்கிற. உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்டு. அந்த சிலுவையிலிருந்து கடந்து வருகிற வல்லமை திரும்பவும் உங்களை கட்ட முடியும், திரும்பவும் உங்களை வாழ வைப்பார், ஆசீர்வாதமான குடும்பத்தை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஏசப்பா கரத்துல நீ ஒப்பு கொடுக்கிற, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து நீங்க ஏற பண்ணுவீங்க ஆண்டவரே. திரும்பவும் நான் கடந்து போற இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து, ஒருவேளை மரண பள்ளத்தாக்கில் போற அனுபவத்தில் இருக்கலாம். இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, இந்த மரண பள்ளத்தாக்கின் அனுபவத்தை மாற்ற உம்மால் கூட ஆண்டவரே. இந்த உலகத்துல மரண பள்ளத்தாக்கின் அனுபவத்தை மாற்றுகிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு மட்டும்தான் உண்டு. இன்னைக்கு அதற்கு உங்களை சாட்சியை வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். எப்பேற்பட்ட என்ன கஷ்டமான சூழ்நிலை நீங்க கடந்து போனாலும் சொல்லுங்க, என்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பி ஆண்டவரே, என்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஆண்டவரே, எந்தெந்த இடங்கள்ல கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு ஆண்டவரே பெரிய புயல் வாழ்க்கையை சந்தித்து அஸ்திவாரமே நிலை குலைந்திருக்கிறார்களோ, சங்கீதம் 71:20 வசனத்தின்படி திரும்பவும் இவர்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இவர்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிற. இந்த ஜெப வேளையிலேயே இவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும்படியா, இவருடைய ஆவியில அந்த நம்பிக்கை தொடும்படியா ஜெபிக்கிற. அந்த தொடுதல் இப்பொழுது இவர்கள் ஆவியில வரும்படியா ஜெபிக்கிற. இயேசுவின் நாமத்தினால அந்த தொடுதல் ஒவ்வொருவர் மீது கடந்து வருவதாக, அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக, என் ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, இவர்களை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். அநேகர் ஐசியூவில் இருக்கிற அநேகர் இந்த கரம் தொடுவதற்காய் நன்றி, தேவ கரம் தொடுவதற்காய் நன்றி. திரும்பவும் உயிர்ப்பிக்கிற வல்லமை, திரும்பவும் உங்களை கட்டுகிற வல்லமை, திரும்பவும் உங்களை வாழ வைக்கிற வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது மகனே, உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது மகளே. இயேசுப்பா, ஒவ்வொருவரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற மகிமையான சாட்சிகளை, இந்த வார்த்தைகளை கேட்கிற அநேக சாட்சிகள் எழும்ப போவதற்காக ஸ்தோத்திரம். உங்க வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற, கட்டி எழுப்புங்க, ஆசீர்வாதமா வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குமே ஆனால், இந்த வல்லமை உங்களை தொட்டு ஆசீர்வதித்திருக்குமே ஆனால், எங்களுடைய இமெயிலுக்கு, எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு உங்களுடைய சாட்சிகளை அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமையாய் வெளிப்படுவார். God bless you.